வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாகி விமர்சகர்கள் ரசிகர்களிடம் தொடர்ச்சியாக பாராட்டுகளை குவித்து வரும் விசாரணை படத்தில் அப்படி என்னதான் இருக்கின்றது? தினேஷ், முருகதாஸ், பிரதிஷ்ராஜ், சிலம்பரசன் ஆகிய 4 நண்பர்களின் அமைதியான வாழ்க்கையில் திடீரென ஒரு நாள் ஆந்திரா போலீஸ் குறுக்கிடுகிறது. எப்போதும் போல் விடியும் ஒரு அமைதியான காலை பொழுது தினேஷ் மற்றும் அவரது நண்பர்களுக்கு மட்டும் கொடூரமானதாக மாறுகிறது. அன்றைய தினம் காலையில் ஆந்திரா போலீஸ் அடித்து இழுத்துக் கொண்டு செல்கின்றது. காவல் நிலையத்தில் தொடர்ந்து விழும் அடிகளுக்கு இடையில் ஒப்புக்கொள்கிறீர்களா என்பதை மட்டும் போலீஸ் திரும்ப திரும்ப கேட்கின்றனர். எதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் கூட அடி விழுகிறது. எதற்காக போலீஸ் நம்மை அடிக்கின்றனர், எதனை ஒப்புக்கொள்ள சொல்கின்றனர், இது எதுவும் தெரியாது தினேஷ் மற்றும் அவரது நண்பர்களை தொடர்ந்து போலீசின் லத்தி பதம் பார்க்கின்றது. முடிவில்லாத இந்த துயரங்களுக்கு இடையில் 1 கோடி மதிப்புள்ள கொள்ளை வழக்கு ஒன்றை தான் போலீஸ் ஒப்புக்கொள்ள சொல்கின்றனர் என்பது தினேஷின் முதலாளி அல்வா வாசி மூலம் தெரிய வருகின்றது. குற்றத்தை ஒப்புக்கொண்டால் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கின்றோம் என்று ஆசை காட்டும் ஆந்திர போலீசிடமிருந்து அவர்கள் எப்படி தப்பித்து தமிழ்நாடு வருகின்றனர், வந்த இடத்தில் தமிழ்நாடு போலீசிடம் சிக்கி மறுபடியும் எப்படி காவல்துறையின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகின்றனர், அங்கு அவர்கள் என்ன மாதிரியான கொடுமைகளை அனுபவிக்கின்றனர், முடிவில் காவல்துறையின் விசாரணை ஒன்றும் அறியாத அப்பாவிகளை எப்படி பலியாக்குகின்றது என்பதுதான் விசாரணை படத்தின் கதை.